ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்ல ஃபைனல் ரவுண்ட்ல விளையாண்ட விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஃபைனல் ரவுண்ட்ல விளையாண்டதுக்கு அப்புறமா அவர் வந்து செமிஃபைனல், ஃபைனலை நோக்கி போன விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். டோட்டலா குகேஷ் விளையாண்ட 4 கேம்ல இருக்கிற முக்கியமான ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறது கிடையாது. ஒரு கேம்லயுமே முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குகேஷ் வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல பராம் கூட விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் இது. இந்த கேம்ல குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பராம் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. பர்டிகுலரா இந்த பொசிஷன்ல என்ன பண்ணிட்டாருன்னா, நைட் எக்ஸ் F7 பிளே பண்ணிட்டாரு. நைட் எக்ஸ் F7 பிளே பண்ணி கிங் உடைய ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணலான்னு பாத்துக்காரு. இப்ப எனிவே இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய பிளான் என்னன்னா, இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி அண்ட் இந்த சைடுல பரமுடைய பிஷப்பும் குயினும் வந்து ஒரு சூப்பரான பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா குகேஷ் உடைய கிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு வின் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் இருந்தாலும் குகேஷ் வந்து அதுக்கு அலோ பண்ணல. இது வந்து ஒரு பெரிய பிளண்டரா போயிடுச்சு. இப்ப கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல நெக்ஸ்ட் பரம் வந்து H4 புஷ் பண்றாரு. இந்த பான்ஸை வந்து இங்க புஷ் பண்ணி இந்த கிங் சைட்ல இருக்கிற பான்ஸை வந்து பிரேக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப இமீடியட்டா குகேஷ் வந்து B5 பிளே பண்றாரு. இப்ப H5 பிளே பண்ணி இந்த சைடுல பான் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றாரு. இப்ப C4 இந்த இடத்துல C4 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து டிஸ்மேண்டில் பண்றாரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த முக்கியமான டயகனலை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ இப்ப இந்த பிஷப்க்கு அட்டாக் இருக்கு. பிஷப் F1 பிளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் G6 நீங்க பிளே பண்ணலாம். பிஷப் டெக்ஸ் G6 அப்புறமா H டெக்ஸ் G6, நெக்ஸ்ட் நைட் டெக்ஸ் D5 வரலாம். நைட் டெக்ஸ் D5 அப்புறமா இந்த இடத்துல நீங்க நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணா கூட சிம்பிளா வந்து இப்ப குயின் டெக்ஸ் G6 பிளே பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளேபிளான பொசிஷன் தான். இந்த இடத்துல நைட்டை வந்து இந்த G6 ஸ்கொயர்ல இருந்து நம்ம இப்ப டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் குயின் டெக்ஸ் G6 பிளே பண்ணி ஒரு செக் தரலாம். அண்ட் இது மூலியமா பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் பிளாக்கு இருந்தாலுமே பிளாக் உடைய கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. சோ இது வந்து ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கின்னு தான் சொல்லியாகணும். ஒயிட் வந்து எல்லா இடத்துலயுமே அக்யூரேட்டா பிளே பண்ணியாகணும். ஒயிட் வந்து ஏதாவது தப்பு பண்ணாருன்னா ஹெவியான மெட்டீரியல் அட்வான்டேஜ் வச்சு பிளாக் வந்து கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். சோ அதனால இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் வந்து அவருடைய பிஷப் வந்து F1ல போட்டுட்டாரு. சோ ஆல்ரெடி ஒரு நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. திருப்பி இன்னொரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்ப குகேஷோடைய பிஷப் வந்து இந்த இடத்துல லாங் டைகனல்ல போறாரு. இந்த இடத்துல குகேஷோடைய கிங்குக்கு வந்து நல்ல டிஃபென்ஸ் தான் இருக்கு. எப்ப வேணும்னாலும் ரூக் இந்த இடத்துல வரலாம். சோ இப்ப பிளாக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்துல. இப்ப E4 புஷ் பண்றாரு. E4க்கு அப்புறமா இப்ப நைட் F8, திருப்பி நைட் F8 பிளே பண்ணி கிங்கோடைய சைடுக்கு டிஃபென்ஸ்க்கு கொண்டு வராரு. இப்ப H டெக்ஸ் G6, H டெக்ஸ் G6, H டெக்ஸ் G6 அப்புறமா இப்ப பிஷப் E3, இப்ப ரூட் B8. இந்த பொசிஷனுமே பொறுத்த வரைக்கும் இப்ப பிளாக் ஓட கிங்குக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. இப்ப ஒயிட் வந்து ஒரு பீஸ் டவுன்ல இருக்காரு. அதை வச்சு குகேஷ் வந்து அழகா என் கேம் வரைக்கும் போயிட்டு கடைசியா இந்த பொசிஷன்ல இருக்கும்போது குகேஷ் வந்து கேம் வந்து சூப்பரா பினிஷ் பண்றாரு. சோ நம்ம ஒரு நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். பட் எனிவே ஒயிட் வந்து அவ்வளவு அக்யூரேட்டா இந்த இடத்துல பிளே பண்ணாதனால மேபி ஒயிட் இந்த இடத்துல கேம் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட். பட் ஒயிட்டால இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. சோ ஃபைனலா குகேஷ் வந்து இந்த கேம் வந்து வின் பண்ணிட்டாரு. இப்ப குகேஷ் இந்த கேம் வின் பண்ணதுமே ஃபைனலா குகேஷ் வந்து 8.5 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. அண்ட் குகேஷ் மாதிரியே கூட 3 பேருமே 8.5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிஷ் கிரி, நோட்ரபிக் அண்ட் வெய். இவங்க 4 பேருமே 8.5 பாயிண்ட்ஸ்ல வந்து டாப்ல இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன டை பிரேக்கர் நடந்துச்சு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அனிஷ் கிரிக்கும் குகேஷ்க்கும் பிளே பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் வெய்யும் நவுட்ரிபிக்கும் பிளே பண்ணாங்க. சோ இந்த 2 பேர்ல யார் யார் வின் பண்றாங்களோ அவங்க 2 பேருக்கும் வந்து ஃபைனல்ஸ் மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் குகேஷ் வந்து அனிஷ் கிரியோட பிளே பண்ணாரு. இது வந்து பிளிட்ஸ் ஃபார்மட். குகேஷ் விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேம்ல அனிஷ் கிரியோட குகேஷ் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் மிச்சம் இருக்கிற கேம்ல கண்டிப்பா குகேஷ் வந்து வின் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய பிரஷர் இருந்துச்சு. அண்ட் இது பாத்தீங்கன்னா அனிஷ் கிரிக்கும் குகேஷ்க்குமான செகண்ட் கேம். இந்த கேம்ல குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து ஃபைனலா பிளே பண்ண மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் G4 பிளே பண்ணிருக்காரு. பிஷப் G4 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது அனிஷ் கிரி வந்து H3 பிளே பண்ணிட்டாரு. H3 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகி போடுச்சு. நீங்க H3 பிளே பண்ணதுக்கு பதிலா இந்த இடத்துல E4 பிளே பண்ணிருக்கணும். E4 பிளே பண்ணி பிளாக் உடைய இந்த E5 பானை நம்ம டம்ப் பண்ணணும். கரெக்டா அனிஷ் கிரி பாத்தீங்கன்னா H3 பிளே பண்ணி பிளாக் உடைய E பானை வந்து புஷ் பண்ண அலோ பண்ணிட்டாரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து அதை கரெக்டா ஸ்பாட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல E4 பிளே பண்ணி ஃபர்தரா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் வந்து பின்ல இருக்காரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து குயினை வந்து கரெக்டா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல சப்போஸ் வந்து பான் டெக்ஸ் பிஷப் வந்து அனிஷ் கிரி பிளே பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா என்ன நடக்கும்னா ஈடெக்ஸ் F3 பிளே பண்ணிக்கலாம். ஈடெக்ஸ் F3 மூலமா இப்ப இந்த 2 பீஸ்மே வந்து ஃபயர்ல இருக்கு. சோ எனிவே நீங்க குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு வந்து ஒரு பீஸ் போயிடும். ஏன்னா இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த நைட் எதனால ஹேங்கிங்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த E5 பானை நம்ம புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து இந்த நைட்டுக்கு ஒரு சூப்பரான ஆக்சஸ் கொடுத்துருக்கும். சோ அது மூலியமா பிளாக் வந்து ஒரு பீஸை வந்து சூப்பரா வின் பண்ணிடலாம்.
அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பான் டெக்ஸ் பிஷப் வந்து ஒயிட்டால ப்ளே பண்ண முடியாது. சோ இந்த பானை வந்து அனிஷ்கிரி வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதாவது இந்த இ பானை. இப்ப நைட் டெக்ஸ் இ4, நைட் டெக்ஸ் இ4க்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்க பானை வந்து அனிஷ்கிரி வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. பட் இப்ப இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போறது கிடையாது. இந்த இடத்துல திருப்பி என்ன நடக்குதுன்னா, பிஷப் எஃப்5 ப்ளே பண்றாரு. பிஷப் எஃப்5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை பின் பண்றாரு. இந்த நைட்டை பின் பண்றது மூலமா நெக்ஸ்ட் இந்த ரூக்கோ வந்து இந்த பிஷப் உடைய ஸ்கேன்ல இருக்கிறாரு. இப்ப ஒயிட் வந்து நைட் FD2 ப்ளே பண்றாரு. நைட் FD2 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேவ் பண்றது. இந்த நைட் எதுக்காக சேவ் பண்றாரு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குயினோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சோ 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இந்த நைட்டை சேவ் பண்ணி ஆகணும். அண்ட் இப்ப இந்த பிஷப்பை வந்து இந்த நைட்டை வந்து சேவ் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, திருப்பி சிடெக்ஸ் D5, சிடெக்ஸ் D5 மூலமா இந்த நைட்டுக்கு திருப்பி இன்னொரு ஒரு பிரஷர் வருது. அதனால திருப்பி பான் டெக்ஸ் பானு, இப்ப திருப்பி நைட் டெக்ஸ் D5. இப்ப எந்த விதத்திலுமே ஒயிட்டுக்கு பிரஷர் கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் இனிமேலும் ஒயிட்டுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இடத்துல அனிஷ்கிரி வந்து G4 ப்ளே பண்ணி இந்த டேஞ்சரான பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப நைட் C3 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நைட் C3 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோர்க்கு 2 ரூக் அண்ட் ஒரு குயினை பாத்தீங்கன்னா ஃபோர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நைட் டெக்ஸ் நைட் இந்த இடத்துல ப்ளே பண்ணியே ஆகணும். நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ரூக்க வந்து இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பிஷப் வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிஷப் D3 ப்ளே பண்றாரு இமீடியட்டா. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து இமீடியட்டா பிஷப் டெக்ஸ் ரூக்ல உங்களால ப்ளே பண்ண முடியாது. பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நைட்டை வச்சு இந்த பிஷப்பை சேஸ் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய 2 பீஸ் கொடுத்ததுக்கு ஆப்பனன்டோடைய ஒரே ஒரு ரூக்க தான் எடுத்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து அட்வான்டேஜா இருக்கும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குகேஷ் வந்து பிரஷர் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக பிஷப் D3 ப்ளே பண்ணி குயினை வந்து ஃபர்தரா சேஸ் பண்றாரு. இப்ப குயின் F3 ப்ளே பண்றாரு அனிஷ்கிரி. குயின் F3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. விட்ட பீஸை வந்து திரும்பி எடுத்துக்கிறாரு குகேஷ். விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கிறது மூலியமா ஓகே இப்ப 2 பேருக்குமே பீஸ் ஈக்குவலா தானே இருக்கு. இப்ப எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஒயிட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துலயே ஒயிட்டுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பிளாக் உடைய பிஷப் பாத்தீங்கன்னா ரூக்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம ரூக்க வந்து நம்ம விடக்கூடாது. உங்களுடைய ரூக் எடுத்து வந்து B2ல போட முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. B3ல போடலாம் உங்களுடைய ரூக் எடுத்து வந்து. பட் உங்களுடைய ரூக் எடுத்து வந்து B4ல போட முடியாது. இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா B5 ஸ்கொயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரூக்கு வந்து B6ல ஒரு சேஃபான ஸ்கொயர் இருக்கு. சோ இது நல்ல ஸ்கொயர்னு சொல்றதை விட ஒரு சேஃபான ஸ்கொயர்னு சொல்லலாம். சோ ஆக மொத்தம் இந்த ரூக்கு வந்து B3 அண்ட் B6ன்னு பாத்தீங்கன்னா 2 சேஃபான ஸ்கொயர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் B6ல போனா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். B6ல போனதுக்கு அப்புறமா சிம்பிளா நம்ம வந்து பிஷப் C2 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் C2 மூலமா இந்த ரூக் அட்டாக் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூக் வந்து ஒயிட் உடைய நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது மூலமா கண்டிப்பா இந்த ரூக் வந்து விலகிட்டாருன்னா நம்ம இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வந்து கெயின் பண்ணிடலாம். அண்ட் இந்த நைட்டை வந்து நீங்க சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் D1 ப்ளே பண்ணிக்கலாம். சோ ரூக் டெக்ஸ் D1க்கு அப்புறமா திருப்பி உங்களால குயினை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனிவே பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைச்சிரும். அது மூலமா பிளாக் வந்து இந்த கேமை வந்து சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால ரூக் B6 ப்ளே பண்ணலாம் ஒயிட். இந்த இடத்துல அனிஷ்கிரி வந்து ரூக் B3 ப்ளே பண்றாரு. ரூக் B3 மூலமா இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்றாரு. அதனால இப்ப குகேஷ் சிம்பிளா என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருடைய பிஷப் வந்து பேக்வர்ட் வந்துக்கிறாரு. பிஷப் B4 ப்ளே பண்றாரு. இப்ப இந்த நைட்டை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு வந்துடுறாரு அனிஷ்கிரி. அதாவது நைட் E4 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த நைட் நீங்க சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு வராம வேற ஏதாவது ஒரு மூவ் பிளாங்கா ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா பிஷப் C2 ப்ளே பண்ணலாம். பிஷப் C2 மூலமா இந்த ரூக்கு ஒரு அட்டாக், இந்த ரூக்கு ஒரு அட்டாக் அண்ட் இந்த ரூக்கை வச்சு நம்ம நைட்டையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு பீஸை வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும். அதனால நைட் E4 ப்ளே பண்றாரு. இப்ப நைட் E4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இமீடியேட் என்ன நடக்குதுன்னா பிஷப் வச்சு இந்த 2 ரூக்குமே ஒரு சூப்பரான ஃபோர்க் வந்து இப்ப 2 ரூக்குமே சூப்பரான ஃபோர்க் வந்திருக்கு. நம்ம ரூக்க வின் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். பட் சிம்பிளா ரூக் டெக்ஸ் ரூக் வந்து அவைலபிளா இருக்கு. திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக்க வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். பட் இந்த ரூக்கு வந்து நல்ல ஸ்கொயர்ஸ்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்கொயர்ஸுமே பாத்தீங்கன்னா பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரூக்கு இருக்கிற ஒரே சேஃபான ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரூக் எடுத்து வந்து B2ல போடலாம். பட் நீங்க ரூக் B2 போட்டாலுமே இந்த இடத்துல ரூக் D1 செக் வரும். ரூக் D1 செக்கு அப்புறமா இப்ப நீங்க கிங்க வேற எங்கேயாவது கொண்டு வந்தா கூட சிம்பிளா வந்து குயின் E5 செக் வரும். குயின் E5 செக் மூலமா திருப்பி நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் இதுல இருந்து ஹெவியான மெட்டீரியல் லாஸ் வரும் ஒயிட்டுக்கு. அண்ட் பிளாக் வந்து சிம்பிளா கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அதனால இந்த பொசிஷன்ல அனிஷ்கிரி என்ன பண்றாருன்னா நைட் எடுத்துட்டு வந்து கிங்க்கு ஒரு செக் தராரு. இப்ப கிங் விளங்குனதுக்கு அப்புறமா திருப்பி நைட் எடுத்துட்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப குயின் E5 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ். ஏன்னா இந்த ஸ்கொயரையும் பாத்தீங்கன்னா இந்த ரூக்கு வந்து கட் ஆஃப் பண்றாரு. எனிவே இந்த ரூக் வந்து ஒயிட்டுக்கு ஃபால் ஆக தான் போகுது. இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா ரூக் டெக்ஸ் B4 ப்ளே பண்ணாரு. சோ அவரே என்ன பண்ணிக்கிறாரு ரூக் டெக்ஸ் B4 ப்ளே பண்ணாலுமே இப்ப பிளாக்கு வந்து இந்த இடத்துல டபுள் பான்ஸ் வரும்னு நினைக்கிறாரு. பட் எனிவே இந்த இடத்துல அனிஷ்கிரியோட ரூக்கு ஃபால் ஆகுது. இந்த இடத்துல இருந்து அனிஷ்கிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிடுறாரு. அண்ட் இதுல இருந்து குகேஷ் வந்து சூப்பரா கேமை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த மூக்கு அப்புறமா குகேஷ் வந்து கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. சோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்காரு. அண்ட் இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. அண்ட் இதுல இருந்து ஒரு பாசர் பானும் புதுசா கிடைச்சிருக்கு குகேஷ்க்கு. அண்ட் ஈஸியா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். சோ குகேஷ் வந்து ஒரு கேம் வந்து லூஸ் பண்ணிட்டு ஒரு கேம் வந்து வின் பண்ணிருக்காரு. இப்ப அனிஷ்கிரியோட அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம்.
சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பர்டிகுலரா இந்த பொசிஷன்ல குகேஷ் என்ன பண்றாருன்னா A6 ப்ளே பண்றாரு. A6 பாத்தீங்கன்னா ஒரு பிரேவான மூவ். இந்த இடத்துல இந்த ஏ பானை வச்சு பிளாக் உடைய ஸ்ட்ரக்சரே பிரேக் பண்றாரு. பிளாக் உடைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு பிளாக் உடைய பேஸ் ரேங்குக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த இ பானை வந்து அட்டாக் பண்ணலாம். சோ இதுல இருந்து குகேஷ்க்கு வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் கிடைக்கும். அதை எப்படி அச்சீவ் பண்றாருன்னு பார்க்கலாம். இப்ப A6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா பிளாக்கால வந்து இந்த பானை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு புஷ் எல்லாம் பண்ண முடியாது. திருப்பி சிம்பிள் என்ன பண்ணிக்கலாம்னா ரூக் C6 ப்ளே பண்ணலாம். இது மூலியமா நம்ம திருப்பி இந்த E6 பானை வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த E6 பான் எப்படி இருந்தாலுமே ஃபால் ஆயிடும். அதனால இப்ப பிளாக் என்ன பண்றாரு, இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா நீங்க திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலும் குயின் டெக்ஸ் ரூக் வரும். இந்த E6 பானை நீங்க திருப்பி குயினை வச்சு காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப பிஷப் B5 வருவாரு. பிஷப் B5 மூலமா நம்ம திருப்பி குயினுக்கு வந்து ஒரு பிரஷர் போடலாம். இந்த ஒயிட்டோட ரெண்டு பிஷப்புமே பாத்தீங்கன்னா சூப்பரான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒயிட்டோடைய இந்த ரூக்குமே பாத்தீங்கன்னா என்ன இடத்துக்கும் கேம்குள்ள வந்துடலாம். அண்ட் ஒயிட்டோட எல்லா பீஸுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த பொசிஷன்ல இருந்து ஈஸியா வந்து ஒயிட் வந்து கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். இந்த பான் ஃபால் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த D5 பானும் ஃபால் ஆயிடும். அண்ட் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் உடைய பொசிஷன் வந்து லூசிங் பொசிஷனா மாறிடும். இப்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா அதனால ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணல. இந்த இடத்துல இமீடியட்டா என்ன பண்ணிக்கிறாருன்னா ரூக் B8 பிளே பண்றாரு. ரூக் B8க்கு அப்புறமா இப்ப என்ன நடக்குதுன்னா பிஷப்பை வந்து பேக்வர்ட் கொண்டு வராரு. பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு வரதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் அட்டாக்ல இருந்திருக்கு. இப்ப ஒயிட்டோடைய இந்த ரூக் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்ப ரூக் B6 ப்ளே பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப குகேஷ் வந்து சிம்பிளா அவருடைய பிஷப் எடுத்து வந்து ரூக் அட்டாக் பண்றாரு. இப்போ உங்களுடைய ரூக் எடுத்து உங்களால எங்கேயுமே போக முடியாது. ரூக் வச்சு நீங்க விலகி போனாலுமே நெக்ஸ்ட் இந்த பான் வந்து ஃபால் ஆயிடும். அதனால இப்ப ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றாரு அனிஷ்கிரி. இப்ப குயின் டெக்ஸ் ரூக் அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா இந்த E6 பான் வந்து ஃபயர்ல இருக்கு. இந்த E6 பானை நீங்க காப்பாற்றணும் குயினை கொண்டு வந்தீங்கன்னா பிஷப் B5 மூவ் அவைலபிளா இருக்கு. பிஷப் B5 மூவ்க்கு அப்புறமா உங்களுடைய குயினை வந்து நீங்க வேற இடத்துக்கு தான் கொண்டு போகணும். உங்களுடைய குயினை நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் E6 மூவ் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பானும் ஃபால் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இந்த ரூக்கும் ஃபயர்ல இருக்கு. சோ இதுல இருந்து ஏகப்பட்ட பிரஷர் பிளாக்கு வர அண்ட் ஒயிட் வந்து சிம்பிளா இந்த கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். அண்ட் உங்களால இந்த பானையை வந்து புஷ் பண்ண முடியாது. இந்த பானை நீங்க புஷ் பண்ணீங்கன்னா திருப்பி D டெக்ஸ் E5 வரும். இப்ப குயினை நம்ம E2க்கு போட்டுடலாம். குயினை E2 போட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த பானை நீ விட்டுட்டியடா அப்படின்னு கேட்கலாம். பட் சிம்பிளா வந்து குயின் டெக்ஸ் பான் வந்து ஒரு சூப்பரான செக்கோட வரும். அண்ட் இதுல இருந்து எப்படி இருந்தாலுமே பிளாக் உடைய பொசிஷன் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வச்சு குகேஷ் வந்து இந்த கேம் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிட்டாரு. சோ ஃபைனலா குகேஷ் வந்து இந்த பொசிஷன்ல வந்து கேம் வந்து பினிஷ் பண்ணாரு. சோ இது மூலமா குகேஷ் வந்து ஒரு டை பிரேக்கரை வின் பண்ணிட்டாரு. அதாவது செமிஃபைனல்ல வின் பண்ணிட்டாரு. அனிஷ்கிரியை வின் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஃபைனல்ஸ்ல நோட்ரிபிக்கும் வெய்யும் விளையாண்ட கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து குகேஷ் கூட விளையாடுவாங்க. இந்த இடத்துல நோட்ரிபிக் வந்து லூஸ் பண்ணிட்டாரு. வெய் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாரு. இப்ப வெய் வர்சஸ் குகேஷ்க்கு தான் ஃபைனல்ஸ். இவங்க ரெண்டு பேரும் விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேம் வந்து டிராவ் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் 2024 உடைய வின்னர். அந்த ஃபைனல் கேமை நம்ம பார்க்கலாம். இந்த கேம்ல வந்து குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சோ கரெக்டா இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து ஒரு ட்ரிக்கியான மூவ் பிளே பண்றாரு. அவருடைய பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்றாரு. H4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இந்த பானை சப்போஸ் ஒயிட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவருடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் G4 பிளே பண்ணலாம். பிஷப் டெக்ஸ் G4 பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான மூவ் தான். நீங்க பான் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ண முடியாது. பான் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணீங்கன்னா நைட் எக்ஸ் பான் மூலமா இந்த ஃபோர்க் மூலமா கேமை நம்ம சிம்பிளா பினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல ஒயிட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிம்பிளா வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இந்த பானையை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குகேஷ்க்கு வந்து ஒரு பான் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் என்னதான் ஒரு பான் டவுன் ஆனாலுமே இப்ப ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டபுள் பாஸ் தான் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பிளாக்கை பொறுத்த வரைக்குமே. இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து அவருடைய ரூக்கை வந்து கொண்டு வந்து குயினை வந்து ஸ்கேன் பண்றாரு. இப்ப குயின் G5. சோ குயினை வந்து G5க்கு கொண்டு வராரு. குயினை G5 கொண்டு வரது மூலமா நெக்ஸ்ட் ஒயிட்டோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரூக்குமே வந்து இந்த G5ல கொண்டு வந்து இந்த ஒரு G5ல வந்து கிங்குக்கு வந்து ஒரு அட்டாக் வந்து ஜெனரேட் பண்றதுதான். இப்ப குயின் D6 செக் வருது. குயின் D6 செக்குக்கு அப்புறமா குயின் G3 வச்சு குயினை வந்து கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல குயினை வந்து இமீடியட்டா குகேஷ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ரூக் A D8 பிளே பண்ணி இன்னொரு ரூக்கே வந்து ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வராரு. இப்ப ரூக் A D1 ஒயிட்டோ வந்து அவருடைய ரூக் வந்து D1க்கு கொண்டு வராரு. இப்ப பிஷப் C4 பிளே பண்ணி இந்த ரூக் அட்டாக் பண்றாரு. சோ இப்ப ரூக் வந்து இந்த இடத்துல G5க்கு விலகி வந்துடுறாரு. ரூக்கும் குயினும் வந்து ஒரே ஃபைலுக்கு வந்துட்டாங்க. பட் என்னதான் வந்து கிங்க நீங்க அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்த பிஷப் வந்து விலக்கிட்டு இந்த குயின் வந்து பின்ல தான் இருக்காரு. ஓகேங்களா? இப்ப நைட் H5 வருது. நைட் H5 மூலமா குயின் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ஒயிட்டுக்கு வேற வழியே கிடையாது. குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த பிஷப் வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட் இப்ப அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப நைட் F6 வருது. ரூக் G5. சோ இது வரைக்குமே பொசிஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவலிஷா தான் இருக்கு. இப்ப கிங் F8 ரூக் C5 மூலமா இந்த பானுக்கு ஒரு அட்டாக் இருக்கு. ஏன்னா இந்த பானை வந்து ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப நைட் எக்ஸ் D5 இப்ப D4. இப்ப ரூக் F6 பிளே பண்ணி இந்த பிஷப் அட்டாக் பண்றாரு. அதனால இப்ப ரூக்கை வச்சு திருப்பி அதை கார்ட் பண்றாரு. ரூக் D3 மூலமா இப்ப நைட் B4
இப்ப நைட் B4 மூலமா இந்த ரூக்குக்கு ஒரு அட்டாக். இப்ப ரூக் B3. திருப்பி இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக். இப்ப நைட் D5 வராரு. திருப்பி நைட் D5 வந்ததுக்கு அப்புறமா இப்ப H5 G6. இந்த இடத்துல G6 ப்ளே பண்றதுக்கு பதிலா சிம்பிளா நம்மளுடைய ரூக் எடுத்துட்டு வந்து D8ல போட்டுருக்கலாம். ரூக் D8ல போட்டு இந்த ஒரு ஃபைல வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். பட் எனிவே G6 ப்ளே பண்றாரு. இப்ப பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் உடைய கிங் வந்து இப்ப கேம்குள்ள வராரு. இப்ப நைட் E7. இந்த இடத்துல நைட்டை வந்து E7ல போட்டுறாரு. நைட் E7க்கு அப்புறமா பிஷப் E4. இப்ப ரூக் D6. இப்ப ரூக் C4, ரூக் E D8. இந்த ரூக் E D8 மூலமா இப்ப இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால ரூக் B4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப கிங் F7, கிங் F3, கிங் F6, கிங் E3. இப்ப ரூக் 8 D7, ரூக் B8, ரூக் E6, கிங் D3, ரூக் ED6. இந்த பான் இப்ப அட்டாக்ல இருக்கு. ரூக் F8 செக் வருது. இப்ப கிங் G7, ரூக் B8, கிங் F6, கிங் C3, ரூக் E6. இப்ப இந்த பிஷப்க்கு ஒரு அட்டாக் வருது. இந்த பிஷப்க்கு அட்டாக் இருக்கிறதுனால இப்ப திருப்பி என்ன பண்றாருன்னா F3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப நைட் D5 செக் வருது. இப்ப கிங் B3. இப்ப திருப்பி நைட் E7 வந்துட்டாரு. இப்ப H4க்கு அப்புறமா நைட் F5. நைட் F5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப கிங் C3. கிங் C3க்கு அப்புறமா இப்ப நைட் D6க்கு கொண்டு வராரு. நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல நம்ம அந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாமே. இந்த பானை கேப்சர் பண்ணீங்கன்னா இந்த பான் வந்து போயிடும். சோ இந்த பான் வந்து ஒரு முக்கியமான பான் பிளாக்குக்கு. சோ இந்த பான் போயிடுச்சுன்னா திருப்பி வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு சூப்பரான பாசர் பான் வந்துடும் ஒயிட்டுக்கு. அதனால இந்த இடத்துல குகேஷ் சிம்பிளா என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருடைய நைட்டை வந்து D6ல போட்டுறாரு. இந்த இடத்துல நைட் D6ல போட்டு எப்படி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். சிம்பிளா குகேஷுடைய தாட் என்னன்னா ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாருன்னா இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா நம்ம நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி ஒரு செக் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஒயிட்டோடைய ரூக்கை வந்து வின் பண்ணிக்கலாமே நினைச்சிருக்காரு. பட் இந்த இடத்துல சிம்பிளா ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் நடந்துருச்சு. இப்போ ஒயிட்டால வந்து பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியும். ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண வேண்டாம். பட் பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்றது மூலியமா இந்த இடத்துல பிளாக்கு வந்து இன்னொரு ஒரு பான் வந்து டவுன் ஆகுது. ஸோ பிளாக் ஆல்ரெடி ஒரு பான் டவுன்ல இருந்தாரு. அண்ட் இப்போ இந்த பானை கேப்சர் பண்றது மூலமா பிளாக்கு வந்து இன்னொரு பான் டவுன் ஆகுது. ஸோ இந்த ஒரு 2 பான் அட்வான்டேஜ் வச்சு வெய் வந்து ஃபைனலா இந்த கேம் வந்து இந்த பொசிஷனோட பினிஷ் பண்றாரு. ஃபைனலா வெய் வந்து 2024 டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்டோட வின்னரா கன்வெர்ட் ஆயிட்டாரு. அண்ட் குகேஷ் வந்து ரன்னர் அப்பா ஆனாரு. ஸோ குகேஷ் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் வின் பண்ணலனாலும் அவருடைய பிளே வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். குகேஷ் மட்டும் இல்ல, பிரக்யானந்தாவும் சரி, விதித் குஜராத்தியும் சரி. ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இது மூலமா குகேஷ் வந்து ரொம்பவே சிம்பிளா இந்த டோர்னமெண்ட்டை லூஸ் பண்ணல. கடைசி வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபைட்டிங்கை கொடுத்துதான் டோர்னமெண்ட் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா கேம்ஸுமே பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் குகேஷோட டாக்டிக்கல் ஸ்கில்ஸையும் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.